சரியில்லைன்னு அர்த்தம். இப்போ இப்படி ஒரு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, கிட்டத்தட்ட 40 பேர் சாகுறாங்கன்னா எவ்வளவு பெரிய சம்பவம் அது. இத பக்கத்து மாநிலத்துக்காரன்லாம் பார்த்துட்டு இருப்பான் நம்மள. அவன்லாம் என்ன நம்மளை பத்தி யோசிப்பான் சொல்லுங்க. நம்மளை பத்தி எவ்வளவு கேவலமா நினைப்பானுங்க. அதை விடுங்க, இந்த 40 பேர் செத்து போயிட்டாங்க, அந்த குடும்பம் என்ன மனநிலையில இருக்கும். அந்த இறந்தவங்களை கூட மறுபடியும் அந்த தலைவரை பார்க்க முடியாது. ஏன்னா மறுபடியும் அதனால கூட்டமாகும், மறுபடியும் நெரிசலாகும், மக்களுக்கு அவ்வளவுதான் இருக்குன்ற மாதிரி ஒரு செட்டப். நம்ம அவ்வளவுதானாங்கிற மாதிரி நமக்கு நம்மளே கவலைப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அந்த 40 பேர்ல ஒரு 4, 5, 6, 7 குழந்தைங்க கிட்ட அது என்னையா பாவம் போனுச்சு, அதையே தூக்கிட்டு வந்தீங்க உள்ள, அப்படி என்னையா நீங்க பார்த்து சாதிக்க போறீங்க? உங்களுக்கு தலைவனே இல்லையா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல? நீங்க என்ன மனநிலை இருக்கிறீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வரட்டும், புதுசா ஒருத்தர் வராரு, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க. அதை நீங்க ரோட்ல போய் கூட்டமா பார்த்து நாங்க அதை அவ்வளவு க்ரௌடா வந்திருக்கோம் காமிச்சுதான் அதெல்லாம் நிரூபிக்கணுமா? இதுக்கு தானே தேர்தல்னு ஒண்ணு இருக்கு. ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நீங்க ரோட்ல போய் இவ்வளவு வேலையே இல்லையா நம்மளுக்கு? இல்ல, நான் தெரியாம தான் கேட்கறேன். இவ்வளவு மெனக்கிட்டு போய் 1,00,000 பேர் ஒரு இடத்துல கூடி நிக்கணும், அதுவும் சனிக்கிழமை வேலை நாள்லங்கும் போது அப்ப நம்ம யாருக்குமே வேலை இல்லைன்னு தான் அர்த்தம். இது என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க நிறைய பேர் என்னை திட்டக்கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு மனநிலை யோசிச்சு பாருங்க, அந்த 40 குடும்பத்தோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. சரி, இதனால என்ன ஆச்சு? உங்க தலைவருக்கு தான் கெட்ட பேரு. இனிமே எங்கேயுமே கிரௌட் இவர் வந்தாவே ஒருவேளை அந்த மாதிரி நெரிசல் ஆயிருமோ. ஏன்னா 1, 2 ஆகல, அது யதார்த்தமா நடக்கிறது, பெரிய கூட்ட நெரிசல் நடக்கும். 40 பேருங்கிறது அல்டிமேட். இது பெரிய தப்பு. இது மக்கள் நம்ம தான் தப்பு, யாரையும் குறை சொல்ல முடியாது. அந்த தலைவரவோ அரசாங்கத்தவோ நம்ம குறை சொல்லி பிரயோஜனமே இல்லை. அதுக்கப்புறம் போய் அழுது அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. போனது போச்சு. இது நம்மளோட அறியாமை தான். ஏன்னா நம்ம பக்கத்துல கேரளாவை பாக்குறோம், கர்நாடகாவை பாக்குறோம், எல்லாத்தையுமே பாக்குறோம். அதை விட படிச்ச மக்கள் நம்ம அதிகமா இங்க இருக்கோம். ஆனா இதை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. இன்னொரு 100 வருஷம் நம்ம பின்னாடி போயிருவோமோங்கிற பயம்லாம் வருது. ஏன்னா அப்படி ஒரு 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 மாவட்டத்துக்குள்ள ஒருத்தர் வர்றாருன்னா அவ்வளவு நெரிசலா போய் பார்க்க என்ன இருக்கு? நீங்க என்னதான் எதிர்பார்க்குறீங்க? அவர் பேசி முடிச்சுட்டு போனாருன்னா வீடியோல பாருங்க, அவர் என்ன கருத்து சொல்ல வர்றாருன்னு வீடியோல பாருங்க, அதை டிபேட் பண்ணுங்க. வேற வேலையை முடிஞ்சு போச்சு. நீங்க போய் நேரா தான் பாப்பானு யாருயா? நீங்க ஸ்கிரீன்ல பார்த்தவரை நேரா பார்த்து என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு? வேற ஏதாவது பேசிடுவோம் போல இருக்கு. நீங்க என்னை தப்பா நினைச்சிட்டாலும் பரவாயில்ல, இந்த சம்பவம் ரொம்ப தப்பு. இதை நம்ம தான் திருந்திக்கணும். நம்மலாம் கொஞ்சமாவது படிச்சிருக்கோம், அதை எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்குங்க. ஸ்கிரீன்ல தெரியறது வேற, நிஜ வாழ்க்கையில வேற. அரசியலுங்கிறது என்டையரா வேற. அதை நீங்க முடிவு பண்றது ஓட்டு போடுற அன்னைக்கு முடிவு பண்ணிக்கலாம். இப்படி கூட்டமா போய் நான் காமிப்பேங்கிறதுல எந்த பலனும் கிடையாது. அது மொத்தமா எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணும். அது நீங்க அவ்வளவு டிராபிக் பண்றீங்க, அன்றாட வாழ்க்கையில தினசரி வேலை செய்யறவனோட வாழ்க்கையை நீங்க பாதிக்கிறதுக்கு உள்ளாக்குறீங்க. அதுதான் நிஜம். நீங்க கிரௌடா போய் வேற எதையும் சாதிக்கல. அன்னைக்கு டெய்லி நான் இன்னைக்கு வேலை செஞ்சாதான் எனக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கும்னு ஒரு சைக்கிளை தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான் பாருங்க, அவனை நீங்க நிறுத்துறீங்க. அவனோட வாழ்வாதாரம் கெடும் உங்களோட கூட்டத்தினால. நான் கூட்டத்தை தப்பு சொல்லல, ஆனா அது தேவையில்லைன்னு தான் சொல்றேன். எந்த தலைவரை பத்தி நான் சொல்லல, பொதுவா சொல்றேன். ஏன்னா இப்போ ஒரு அரசியல் மீட்டிங் நடக்குதுன்னா அதுக்குன்னு ஒரு இடம் கொடுக்கணும். ஆனா அரசாங்கம்